ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி சூப்பரான ஒரு சிம்பிளான பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நல்லா பச்சை பசேல்னு இருக்கிற அவரைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்களும் மார்க்கெட்டில் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அவரைக்காய் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணுங்கள். அவரைக்காய் எப்படி கட் பண்ணணும், எப்படி அந்த நரம்பு எடுக்கணும்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நரம்பை எடுத்தால் வந்துடும் உங்களுக்கு. நரம்பை எடுத்துட்டு எல்லா அவரைக்காயும் கையில் சேர்த்து வச்சு பிடிச்சி சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி விதை இருந்தால் அதையும் சமையல் பண்ணலாம். சின்ன சின்னதாக எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கிட்டேன்னா இப்போது ஆரோக்கியமான அவரைக்காய் சமையலில் சேர்த்துக்கோங்க நீங்களும். இப்போ நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு அவரைக்காய்க்கு சின்ன வெங்காயமாக 3 எடுத்துருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய். இப்போ ஸ்டவ்வில் நம்ம கடாய் வச்சுக்கிடலாம். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுக்கரலாம். கடுகு உளுந்து நல்லா வெடித்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்து கூட வச்சுருக்க பச்சை மிளகாய், பச்சை கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடும்போது எடுத்து கீழே போடுவாங்க. சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிங்கன்னா அவரை காயோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க, காரமாக இருக்கும். அதனால் கீரி போட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ நறுக்கி வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்து நம்ம கிளறி விடுவோம். நல்லா கிளறியாச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க, கொஞ்சமாக. அவ்வளோதாங்க, மூடி போட்டுக்கரலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஆவிலே நல்லாவே வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. ரொம்ப சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்த்து விட்டுக்கரலாம். சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள், சூப்பராக அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் காரக்குழம்பு, சாம்பார், பருப்பு, எந்த குழம்பு கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம். ஆரோக்கியமான காய். நீங்களும் இந்த ஸ்டைலில் சமையல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் உங்கள் செல்வஜோதி பிரியா. நன்றி.